கல்யாண விஷயத்துல நீ அப்பாவும் நம்புறத தவிர வேற என்னடா தப்பு பண்ண? குடும்பம் சரியில்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவ்வளவு தப்பு பண்ண அவங்களே அம்முட்டு திம்பரா பேசிட்டு போனாங்க. அவங்களே எதுக்கும் பயப்பில்லை, எதுக்கும் சங்கட போடுவேன். எந்த தப்புமே பண்ணாத நீ இருக்கிற எதுக்கு பயப்புன்னு சங்கட பண்ண தைரியமா அப்பா தப்புன்னு நானு சரியா விசாரிக்காம உன்னை கொண்டு போய் பாலுங்கலத்துல பிடிச்சி தள்ளிட்டேன். மட்டும் பண்ணலடா, ஏதோ அவசரத்துல யோசிக்காம எடுத்த முடிவுல நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுப்பா மடிச்சிடா. அப்பா இல்லடா, நினைக்க முடியாத தப்பா நான் பண்ணிட்டேன். இல்லப்பா, நீங்க எந்த தப்பும் பண்ணல. நான் நல்லா இருக்கணும்னு தானப்பா நீங்க நினைச்சீங்க. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. என்னால உருவான பிரச்சனை தானே இது, நானே சரி விழித்தாரு. கவலைப்படாத, நான் இருக்கேன்லடா, நான் பாத்துக்கிறேன். இந்த எல்லாரும் சாப்பிடுங்கப்பா. எங்க நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டா இந்த கொடுங்கப்பா, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுற சாப்பிடுங்க. நெஞ்சிலே எல்லாம் ஒன்னாலதாயா வந்துச்சு. நம்ம மயிலோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீதாயா காரணம். நான் என்ன பாக்கியம் பண்ணேன்? நீ உருப்படியான அப்பனா இருந்திருந்தேன்னா இந்நேரம் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஐயோ, எந்த பையும் சொல்லாம இவளுக்கு இன்னும் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்கலாம்ல. நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் பாக்கியம். நேரமெல்லாம் நல்லதாயா இருக்கு. உனக்குதான் வாய் சரியில்லை. மாப்பிளையோட அப்பா அந்த பேச்சு பேசுறாரு. நேர்மை நியாயம்னு பக்கம் பக்கமா வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆம்பளையா லட்சணமா ஏதாவது பேசுவேன்னு பார்த்தா தோஷம் அது இதுன்னு உளறி வைக்கிற. அது இல்ல பாக்கியம். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு வந்திருக்கிறையா. அது பாக்கியம், பதட்டத்துல வாய் தவறி ஏதோ உளறிட்டேன் நானு. தவறுதெல்லாம் நீ உளறிட்ட. இப்ப எல்லாரும் வீட்டை விட்டு இவ்வளவு வெளியில விரட்டிட்டாங்களே, இப்ப என்ன பண்ண போறோம்? சொல்லுயா, என்ன பண்ண போறோம்? இதுக்கு அம்புட்டு பொய்ய சொல்லி இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். இப்படி ஒரே நாள்ல வாழ்க்கைய தொலை